திமுக மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டது. இந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதிகளெல்லாம் எங்கோ ஒதுக்கிவிட்டது. இதெல்லாம் செய்திகளில் பார்த்தது, மீடியாவில் பார்த்தது. பல மந்திரிகள் ஊழல், பல மந்திரிகள் பல லட்சம் கோடி ஊழல், ஆதாரம் இல்லை என்று சொல்கிறது. சூழன் மீது சத்தியம் செய்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மக்கள் நீதி மய்யம் கட்சி கமலஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இந்த மக்கள் நீதி மையத்தையே அவர் தொலைத்து விட்டார். யாருக்கு சீட்டு கிடையாது, ஆனால் ஆதரவு தருகிறார். கமலஹாசன் ஆதரவு தருகிறார். இப்பொழுது அவர் நின்றிருந்தால் கூட டெபாசிட்டே கிடைக்காது. கோயம்புத்தூரில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களிடம் தோற்றவர் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் நிற்கவில்லை. வெளிப்படையாக மொழிகி பேசுகிறார். நாங்கள் மறைமுகமாக இல்லை, நேர்முகமாகவே நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவர்கள் தொண்டர்களும் ரசிகர்களும் சலித்து விட்டார்கள். அடுத்த விடையில் வரேன்.